இயேசு சுவாமியின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் டிவைன் மினிஸ்ட்ரீஸின் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயமாக நமக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை அவர் அனுமதிப்பார். அவருடைய சந்ததியை நாம் சுமப்போம் என்ற விசுவாசம் உங்களுக்கு வந்துவிட்டதா? சரி, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கும்படிக்கான ஒரு சிறப்பு சாட்சியை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த 19ஆம் வாரம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எங்களுக்கு கடந்த வாரம் ஒரு அன்பு சகோதரி கால் செய்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி சில மாதங்களுக்கு மேலாகவே ஆகிவிட்டது. அந்த பீரியடில் திருமணம் நடந்த எல்லாருமே கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இவர்கள் ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதினால் எல்லாரும் அவர்களை பார்த்து கிண்டல் செய்வார்களாம். உன்னோட தோற்றம் இப்படி இருக்கிறது, குழந்தை பிறக்கிறது உனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அது நிமித்தம் இந்த அன்பு சகோதரி மிகவும் துக்கமடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சமயம் யதார்த்தமாக அவர்கள் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மளுடைய கர்ப்பிணி பெண்களுக்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறோட செய்தி அவருடைய கண்களில் பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் அதை கிளிக் செய்து பார்த்து அந்த வசனத்தை அவர்கள் எழுதி வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்களாம். 3ஆம் வாரம் செய்தி என்று நினைக்கிறேன். அவர்கள் ஜெபித்தார்களாம். அந்த ஜெபித்த தேவனிடத்தில் சொன்னாங்களா, என் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நீங்கள் இந்த மாதம் நான் கர்ப்பம் தரிக்க நீங்கள் எனக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த வசனத்தின்படியே, இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையின் படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. எல்லாரும் என்னை கேலியாய் நினைக்கிறார்கள். என்னோடு இணைந்து எனக்கு திருமணம் நடந்த எல்லாருமே இன்னைக்கு கர்ப்பம் தரித்து விட்டார்கள், கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். நான் மாத்திரம் இப்படி ஒரு கனியற்ற மரத்தை போல இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பின்பாக அவர்கள் யூரின் டெஸ்ட் செய்து பார்த்திருக்கிறார்கள். அந்த மாதமே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவர்கள் எங்களுக்கு உடனடியாக கால் செய்து என்னோடு பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், நான் உங்கள் செய்தியை பார்த்துவிட்டு நீங்கள் சொன்ன அந்த வசனத்தை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். அந்த வசனத்தின்படியே கர்த்தர் எனக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை, அவருடைய சந்ததியை எனக்குள்ள அனுமதித்திருக்கிறார். டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் என்ன ஆகிறது என்றால், நம்முடைய தோற்றமே நமக்கு ஒரு பலவீனமாக மாறிவிடுகிறது. நமக்கு நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் எல்லாருமே அவருக்கு ஒரு கனமுள்ள பாத்திரம் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த அன்பு சகோதரி செய்த ஜெபத்தை, கண்ணீரின் ஜெபத்தை, அந்த வசனத்தின் வல்லமையை கர்த்தர் அந்த அன்பு மகளுக்குள்ளாய் அனுமதிக்க போதுமானவராக இருந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் விசுவாசத்தை, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போது இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஜெபத்தை கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வார செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். இது 19ஆம் வாரம். இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி பார்ப்போமா? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இந்த வார செய்திக்கான தலைப்பு ஆத்தும வருத்தத்தின் பலன். சரி, முதலில் நாம் அறிக்கையை பார்த்து விடலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் இந்த வசனத்தை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் என் ஆத்தும வருத்தத்தின் பலனை தந்து என்னை திருப்தியாக்குவார். அவரை பற்றும் அறிவினால் நிறைந்த ஒரு சந்ததியை அவருக்கென்று நான் சுமந்து ஒரு நீதிமானை பெற்றெடுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இந்த வசனத்தை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் என் ஆத்தும வருத்தத்தின் பலனை எனக்கு தந்திருக்கிறார். அதனால் அவரை அறிகிற அறிவினால், அவருடைய
அவருடைய சந்ததியை நான் சுமந்து ஒரு நீதிமானாய் அவருக்கு முன்பாக வளர்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். சரி, செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த வசனம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியிலே மிக அருமையான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதின ஒரு வசனம். தீர்க்கதரிசி என்றால் என்ன தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? கர்த்தருடைய இருதயத்தோடு அவர்களுடைய இருதயத்தை இணைத்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரிவிக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். வருங்காலத்தை அவர்களுடைய தீர்க்க தரிசன கண்களிலே அவர்கள் கண்டு நம்மளிடத்துல வருங்காலத்தை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, நடக்க போற காரியங்களை பற்றி தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் அதற்கென்றே அபிஷேகம் பண்ணப்பட்டு நடக்க போற காரியங்களை குறித்து நம்மை எச்சரிக்கிறவர்களாகவும் நம்மை வழி நடத்துகிறவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறவர்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் எதற்காக அவருடைய தீர்க்கதரிசியை பற்றி உங்களோடு பேசுகிறார் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? நீங்கள் சுமக்கிற கர்த்தரின் சந்ததியை அவருக்கென்று அவருடைய இருதயத்தை அறியக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால் நீங்கள் தீர்க்கதரிசி என்றால் என்ன, அவர்கள் யார் என்று அறிந்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் அந்த அபிஷேகம் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நேராய் கடந்து வரும் எனக்கு அன்பானவர்களே. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து அவருடைய சந்ததியை நீங்கள் சுமக்கும்படிக்கு ஒரு நீதிமானை நீங்கள் பெற்றெடுக்கும்படிக்கான கிருபையை நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார் எனக்கு அன்பானவர்களே. நீங்களும் அவருடைய சந்ததியின் விதையை சுமந்து ஒரு சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் அவருடைய இருதயத்தை அறியக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் சுமக்க வேண்டும். இந்த வசனம் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய அருமை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை கருசனை நிறைந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதுதான் உண்மை எனக்கு அன்பானவர்களே. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் அநேக நேரத்திலே நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுத்து தோல்விகளை சந்தித்திருக்கலாம். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்களா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். இல்லைனா வயது அதிகமாக ஆகிவிட்டதே, நாம் என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு நாட்கள் நாம் வாஞ்சையாக காத்திருந்தோமே, ஒவ்வொரு முறையும் தோல்வியை மாத்திரமே நாம் தழுவி கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை உங்களுக்கு தருவார் என்பதுதான் உண்மை. நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் நிற்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நன்றாக அறிவார் எனக்கு அன்பானவர்களே. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எவ்வளவு கேள்விகள் இருக்கு, எவ்வளவு அவமானங்களை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நன்றாக அறிந்ததினால்தான் இன்றைக்கு உங்களுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை தருவேன், தந்து உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தரை நீங்கள் நம்பி கர்த்தருடைய வேத வசனங்களை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அதற்குள்ள நிறைவான பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மை. வேதத்திலே நம்முடைய அருமை ஆண்டவர் சிநேகித்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு சோதனையை வைத்திருந்தார். ஏன்னா அது என்ன தெரியுமா? அவருக்கு இருந்த ஒரே ஒரு குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். நீங்கள் சற்று யோசித்து பாருங்களேன். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் இருதயத்திலே என்னென்ன கேள்விகள் எழும்பியிருக்கக்கூடும். ஐயோ, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தானே, ஒரே ஒரு ஆசை மகன் தானே, அவனை கர்த்தருக்காக நாம் பலியிட போகிறோமே, தகன பலியிட போகிறோமே. ஆண்டவர் சொல்கிறார், விறகு கட்டைகளை அடுக்கு என்று சொல்லி நம்முடைய அன்பு மகனை நாம் இழக்கப் போகிறோமே, இது என்ன சோதனை என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் நிச்சயமாக அநேக கேள்விகள் வந்திருக்கும் எனக்கு அன்பானவர்களே. நம்முடைய அருமை ஆண்டவர் கூட அப்படிதான். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பு அடையும்படிக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படிக்கான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தார். தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பும் போது பிதாவானவருக்கு இருந்த அந்த உணர்வை ஆபிரகாமுக்கும் காண்பிக்க வேண்டும், ஆபிரகாமும் உணர வேண்டும் என்பதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு
பார்க்க அனுமதித்தார். ஆனால் அந்த பிள்ளை மேல் கத்தியை ஆபிரகாம் வைக்கிறதற்கு முன்பாகவே பிதாவினுடைய சத்தம் அவருடைய காதில் ஒலித்தது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி. காரணம் என்னவென்றால் ஆபிரகாமுடைய இருதயத்தின் வியாகுலத்தை கர்த்தர் அறிவார். எனக்கு அன்பானவர்களே, அவர் எப்படியாய் வேதனைப்பட்டிருப்பார். தன்னுடைய மகன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருந்திருக்கும். எப்படி நிரம்பி இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நன்றாக அறிவார். அதனால்தான் தன்னுடைய ஆபிரகாமை தன்னுடைய பிள்ளையின் மேல் கையை போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, அதே தேவன் தான் இன்றைக்கும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தர் அறிவார். அதற்கான பலனை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதுதான் உண்மை. அதனால் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணுவார். அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார். உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் கர்ப்பிணி பெண்ணாய் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு என்றைக்குமே இணைந்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் தான் கர்த்தர் பேசுவார். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஜபத்திற்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். அதனால் எப்பொழுதுமே கர்த்தரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகி கொள்ளுங்கள். கர்ப்பிணி பெண்கள் அநேக நேரத்திலே சில பலவீனங்கள் அவர்களுக்குள்ளாய் வருகிறதுனால் நிறைய நேரத்தில் கலங்கி போய் விடுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டு சோர்ந்து போய் விடுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்கள் வயிற்றில் வளர்கிற அவருடைய சந்ததியை அவருடைய பராக்கிரமத்தின் கரத்திற்குள்ளாய் நீங்கள் ஒப்படைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் பாதுகாப்பார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்க விரும்பி அவருடைய காயங்களினால் நம்மை சுகப்படுத்தினார் என்று சொல்லி. அதனால் உங்களுடைய பலவீனங்களை அவர் குணமாக்க விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வயிற்றில் வளர்கிற கர்த்தரின் சந்ததியை அவருடைய கரத்திற்குள்ளாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய சந்ததியை வர்த்திக்க செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மை. இதை செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களை நீங்களே ஒரு சோர்வுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இருளுக்கு நேராய் வழிநடத்திவிடும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் என்றைக்குமே உங்கள் மேலேயும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்குள்ளாயும் குழந்தை மேலும் என்றென்றைக்குமே நிலை நிற்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்து நீங்கள் செய்ய பழகுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். உங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. வேதம் சொல்கிறது, மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை வேதத்தில் ஆண்டவர் திட்டம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால் ஒரு நாள் உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு பெரிய பிரச்சனை கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது என்னவென்றால் பயம் என்பதுதான். சாத்தான் கொண்டு வருகிற அநேக போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பெரிதானது என்னவென்றால் இந்த பயம்தான். இந்த பயம் உங்களுக்குள்ளாய் வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்றால் அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளாய் வந்து விடுகிறது. இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, நம்ம என்ன செய்ய போகிறோமோ, நாம் இந்த குழந்தையை சுமக்க நமக்கு தகுதி இருக்கிறதா, நம் சரீரத்தில் பலன் இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டே ஒரு சோர்வுக்கு நேராய் தள்ளப்படுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒன்றை நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால் ஒரு நாளும் பயத்தின் ஆவி நம்மளை ஆட்கொள்ளாத படிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் கரத்திற்குள்ளாய் நீங்கள் ஒப்படைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் என்ற காரியம் உங்களுக்குள்ளாய் வருகிறதோ அந்த சமயத்தில் எல்லாம் நீங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி
பார்ப்பீர்கள் என்றால் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வழிகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினாலும் உங்களுடைய பயம் நீங்கி கர்த்தரை விடுதலையோடு நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, பயம் என்ற வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போய்விடும். சத்ருவானவன் எந்த விதத்திலையும் அவங்க கிட்ட நெருங்காதபடி, பயத்தின் ஆவியை உங்களுக்குள்ளாய் விதைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது கல்வாரி அன்பை நீங்க நோக்கி பாருங்க. நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி நமக்காக பலியானார். அவர் சிந்தின இரத்தத்தினால் தான் நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவரின் இரத்தத்தினால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்ற அசைக்க முடியாத எண்ணத்தை உங்களுக்குள்ளாய் விதைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளாய் இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்கும் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் மேற்கொண்டு விடுவீர்கள் என்பதுதான் உண்மை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்ணோட வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒரு பலவீனம் உங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இருக்கிறதாய் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. என்னுடைய குழந்தையை கர்த்தருக்காகவே நான் சுமக்கிறேன், இது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கரங்களை உங்கள் வயிற்றில் வைத்து நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி, கர்த்தருடைய ஜெப ஆவியினால் நிரம்பி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டு என்ற விசுவாசத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட பலவீனம் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்குள் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை தந்து ஒரு ஆரோக்கியத்தை உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தருவார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாய் விதைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இயேசுவானவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்து நீங்கள் தியானிங்க. அந்த இரத்தத்தினால் தான் இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசுவானவர் நமக்கு சிந்தின இரத்தத்தினால் நம்முடைய குழந்தைக்கு ஆரோக்கியம் உண்டாகும், அவருடைய தழும்புகளினால் நம்முடைய குழந்தைக்கு ஒரு பூரண சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த 19வது வாரத்திலே உங்கள் குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதுதான் உண்மை. உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கர்ப்பம் தரிக்கவே முடியாதோ என்று சொல்லி நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து தோல்விகள் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுடைய பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவருடைய பாதங்களை நீங்கள் முத்தம் செய்து அந்த பாதங்களை பற்றி பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீங்கள் மகிழும்படிக்கு உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் உயர்த்துவார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 19ஆம் வாரத்திலே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று உங்களுடைய விசுவாச கண்களில் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிற ஒளி உங்களை மாத்திரமல்ல, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் குழந்தையை பிரகாசமான எதிர்காலத்திற்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனால் எந்த காரியத்தை குறித்த பயமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் பயம் என்பதை உங்களுக்குள்ளாய் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிக்கை செய்கிற வசனத்திற்கு எந்த பலனுமே இல்லாதவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அதனால் பயத்தை புறம்பே தள்ளி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரம்ப வாஞ்சியுங்கள். நீங்கள் என்ன காரியத்திற்காக அவருடைய சமூகத்தில் காத்திருந்து வாஞ்சியோடு ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்கள் ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இதை எதற்காக உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் என்றால், நம்முடைய அருமை ஆண்டவர் அவருடைய சரீரத்தையே பூமியையும் வானத்தையும் அவருடைய ஜனங்களையும் பரலோகத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பாகவே மாற்றிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு பின்பாகவும் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை நீங்கள் உங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்குள்ளாய் அனுமதித்து நீங்கள் ஜெபிக்கும் போது
நிச்சயமாகவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை. அதனால் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய தூதர்களை உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையை கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய கரங்களில் ஏந்தி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அசைக்க முடியாத எண்ணத்தை உங்களுக்குள்ளாய் விதைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஒரு அன்பு சகோதரியை தெரியும். அவர்கள் திருமணமாகி சில நாட்களிலே அவர்கள் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனால் இந்த அன்பு சகோதரி என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு நாளுமே எழுந்த உடனே அவர்கள் நினைக்கிற காரியம் என்னவென்றால், அச்சோ நம்முடைய சரீரம் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறதே, இந்த குழந்தையை நாம் சுமக்க முடியுமா, இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம் வந்து விடுமா, நம் சரியாக பிரேயர் பண்ணவில்லையே, நம்ம என்ன செய்ய போகிறோமோ, இன்றைக்கு நம்ம சரியாக பைபிள் படிக்கவில்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த சகோதரிக்கு ஒரு பயம். என்ன காரியம் செய்தால், சாப்பிட்டாலும் ஐயோ இந்த சாப்பாடு நம்ம குழந்தைக்கு சரியாக போகுமா, சாப்பிடுற காரியத்தில் இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பயம் மாத்திரம்தான் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. 10 மாதங்களும் அவர்கள் ஜெபித்த நேரத்தை காட்டிலும் அவர்கள் பயந்த நேரம்தான் அதிகமாக இருந்தது. அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது என்றால், 5ஆம் மாதத்திற்கு பிறகு அவங்களோட குழந்தைக்கு ஒரு குழந்தையை ஸ்கேன் செய்யும்போது குழந்தையோட ஹார்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சகோதரி ஏற்கனவே பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருந்தனால் இதை கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் பயத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நிரம்பி ஜெபிக்கிறதை காட்டிலும் பயம் நிறைந்த ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுத்திருக்கிறார்கள். அது அவர்களை அறியாமலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த டெலிவரி டைம் வரும்போது குழந்தை பிறந்தது. நல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை 1 வயது வரைக்குமே குழந்தை நன்றாக வளர்ந்தது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைக்கு இருந்ததை இவர்கள் உணர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கிறது, இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு சர்ஜரி நடந்து அந்த குழந்தை இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நெடு நாட்கள் கழித்து 2வது குழந்தையை கர்த்தர் கர்ப்பம் தரிக்க கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த சகோதரி என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த பயம் என்பது ஒவ்வொரு நாளும் பயந்ததினால்தான் நம்முடைய குழந்தைக்கு இப்படி வந்தது என்று சொல்லி அந்த பயம் என்ற காரியத்தையே தூக்கி எறிந்துவிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்து, நான் பயந்ததினால்தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு பலவீனத்தை நானே என் குழந்தைக்கு என் பயத்தினால் அனுமதித்து விட்டேனோ என்று சொல்லி அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாய் ஆட்கொண்டதினால் இந்த 2வது குழந்தையை கர்த்தருக்காகவே சுமக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே கர்த்தருடைய கரத்திலே அந்த கர்ப்பத்தின் கனியை ஒப்படைத்து ஜெபித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். அப்போ 2வது நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தேவ பிரசன்னம் நிறைந்த குழந்தை, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவர்களை செக் பண்ணும்போது முன்பாக இருந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த 2வது குழந்தைக்கு இருக்குமோ என்று சொல்லி எல்லா டெஸ்டும் எடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பூரண விடுதலையை தந்து பூரண சுகத்தை தந்து நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். பார்த்தீங்களா எனக்கு அன்பானவர்களே, பயந்து பயந்து நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் உங்களையே அறியாமலே உங்களுக்குள்ளாய் மாத்திரமல்ல நீங்கள் சுமக்கிற குழந்தைக்குள்ளாயும் ஒரு பலவீனத்தை அனுமதித்து விடும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்த நிமிடத்திலே கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நீங்கள் ஒப்படைக்க பழகுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து நிற்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அதற்கான பலனை உங்களுக்கு தருவார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை நீங்கள் அனுபவித்து வேதனையை சுமந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அங்கீகரித்து உங்கள் ஆத்ம வருத்தத்தின் பலனை தருவார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கலங்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் கலங்கி சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாறி உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீங்கள்
மேன்மை பாராட்டுவீர்கள் என்பதுதான் உண்மை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை, உங்கள் ஆத்தும வர்த்தத்தின் பலனை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வாரம் கிருபை பாராட்டுவார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாகவே அவருடைய சந்ததியை, ஒரு நீதிமானை நீங்கள் சுமந்து பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நீங்க அப்படி செய்வீர்களா? கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய கர்த்தருடைய தழும்புகளினால் நாம் சுகம் அடைந்தோம், நமக்கு அற்புதம் உண்டாகும், நம்முடைய ஆத்தும வர்த்தத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புலே இயேசப்பா, கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த 19வது வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் இயேசப்பா, இந்த வாரத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரருடைய ஆத்தும வர்த்தத்தின் பலனை நீர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனத்தை அவர்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய தழும்புகளினால் பூரண சுகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி. அப்பா, உம்மை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பி உமக்கென்று ஒரு நீதிமானின் சந்ததியை சுமந்து பெற்றெடுக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிய இருதயத்தையும் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன் சுவாமி. அப்பா, அவருடைய இருதயத்திற்குள்ளாய் பயம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் இன்றைக்கு நீர் வேரோடு அதை பிடுங்கி எடுத்து சுவாமி, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை அவர்களுக்குள்ளாய் அனுமதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் விதைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதம் இந்த வாரமே நடக்கட்டும் சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அப்பா, அவங்க வருங்காலத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பராக்கிரமத்தின் கரத்திற்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நீர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வாரத்தில் கொடுத்த வார்த்தையின் படியே நிச்சயமாக உங்களுடைய ஆத்ம வர்த்தத்தின் பலனை கர்த்தர் தந்து உங்களை திருப்தியாக்குவார் என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் என்னை நேரில் சந்தித்து என்னோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்போ டிவியில் டிஸ்பிளேல கீழே உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் காண்பிக்கப்படும். அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கான்டாக்ட் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார்கள். அந்த சமயத்திலே நீங்கள் என்னை நேரில் சந்தித்து என்னோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வருகிற திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்காக தேவ செய்தி அளித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். God bless you. நேயர்களே, விசுவாசிகளே, டிவைன் மினிஸ்ட்ரி சகோதரி வின்சி அவர்களை நேரில் சந்தித்து ஜெபம் மற்றும் ஆலோசனைகளை பெற விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் எண் 9940481800. எங்களுடைய விலாசம் டிவைன் மினிஸ்ட்ரீஸ், எண் 34, A1, முதல் தளம், லக்ஷ்மி இல்லம், சைதாப்பேட் ரோட், வடபழனி, சென்னை 600026, தமிழ்நாடு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண் 9940481800 மற்றும் 9940344940. இமெயில் divineministry2020@gmail.com.